पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மோட்ச சந்நியாச யோகத்துல நேற்று ஆரம்பிச்சிருக்கிறது லாஸ்ட் கிளாஸ்ல 61வது ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 61வது ஸ்லோகம் சொல்லுது, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா. இந்த ஸ்லோகம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேக்ரவுண்டு நம்ம பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். ஒருத்தர் காரியம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது காரியம் பண்றோம் அப்படின்னா நம்ம சுதந்திரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் இல்லை. ரெண்டு விதமான மனிதர்களை பார்த்தீங்கன்னா 3:33 ஆரம்பிச்சு 3:40 வரைக்கும் புருஷார்த்தமா வாசனையா அப்படின்ற விசாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். 3வது அத்தியாயத்துல 33வது ஸ்லோகத்துல இருந்து 39வது ஸ்லோகம் வரைக்கும். அப்ப ரெண்டு விதமான மனிதர்களை பார்த்தீங்கன்னா சங்கரர் பார்த்தீங்கன்னா வகைப்படுத்துறார் 3:40. ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா வாசனாமய புருஷக, பிரகிருதி வச புருஷகன்னு பேர். பிரகிருதிக்கு வாசனைக்கு வயப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சொல்றது பார்த்தீங்கன்னா சாஸ்திர திருஷ்டி புருஷக அப்படின்னு பேர். இது பார்த்தீங்கன்னா 3:40 3வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷ வியவஸ்திதௌ தயோர் நவசமாகச்சே தௌயஸ்ய பரிபந்தினவ் அப்படின்ற ஸ்லோகத்துக்கு மேல இந்த விசாரம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் பண்ற. அப்ப நமக்கு நல்லா தெரியும், ரெண்டு விதமான மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. வாசனைக்கு வயப்பட்டவர்கள், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஸ்திர திருஷ்டி புருஷர்கள் அப்படின்னு பேர். இதுல பார்த்தீங்கன்னா வாசனை வயப்பட்டவர்கள் அப்படின்னும் போது நம்ம எல்லாரும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வாசனைக்கு வயப்பட்டுதான் இருக்கோம். அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம் பிரசுப்தனு விச்சின்ன உதாராக அப்படின்னு யோக சூத்திரத்துல இந்த வாசனைகளை பத்தி சொல்லும் போது சொல்லுது. அவித்யா தான் பார்த்தீங்கன்னா லேண்ட். இந்த வாசனைகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா லேண்ட் பார்த்தீங்கன்னா கிளேஷங்களுக்கு எல்லாம் காரணம் அவித்யா.
கிளேஷங்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், துக்கப்படுத்தக்கூடிய மனசோட எண்ணங்கள், காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 விதமான வாசனைகள் தான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனை, சஞ்சித வாசனைகள்னு பேரு. பேங்க் பேலன்ஸ் நிறைய கோடிக்கணக்கான ஜீவராசிகளோட வாசனைகள் எல்லாம் இருக்கு. நம்ம முயலா பிறந்திருப்போம், மயிலா பிறந்திருப்போம், குரங்கா பிறந்திருப்போம், நாயா பிறந்திருப்போம், மீனா பிறந்திருப்போம், தேவனா பிறந்திருப்போம், கந்தர்வனா பிறந்திருப்போம், பிரம்மாவா பிறந்திருப்போம். எல்லா பிறப்புகளோட வாசனைகளும் நமக்கு தெரியாது, இப்ப தெரியல. நமக்கு இப்ப நமக்கு தேவையான மட்டும்தான் நமக்கு இப்ப அவைலபிளா இருக்கு. ஆனாலும் 84 லட்சம் யோனிகளோட வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சிப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகி பதிவுல நம்ம பிறந்திருக்கோமே, எல்லாம் பிறந்திருக்கும். அந்த வாசனைகள்லாம் வெளியில தெரியாம இருக்கு. அதுக்கு பேரு பிரசுப்த வாசனை அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2வது விதமான வாசனை வந்து தனு வாசனா அப்படின்னு பேரு. யோகிகள்கிட்ட இருக்கக்கூடிய வாசனைகள். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பல்ஸ் வரும், வந்தாலும் அந்த க்ஷணத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு தூண்டுதல் வந்துச்சுன்னா இதை பண்ணணும், இதை அனுபவம் பண்ணணும், இதை அடையணும் அப்படின்னு இமீடியட்டா அதை என்ன பண்ணுவாங்க, நெக்லெக்ட் பண்ணுவாங்க. அந்த சாமர்த்தியம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க வாசனை வந்து பாத்தீங்கன்னா மெலிஞ்சு போயிருக்கும். அதுக்கு பேரு தனு வாசனை அப்படின்னு பேரு. 3வது வாசனை விச்சின்ன வாசனைன்னு பேரு. அதுக்கு பேரு சூக்ஷ்ம வாசனைகள் அப்படின்னு பேரு. நம்ம மனசுக்குள்ளார இருக்கும், நம்ம பக்கத்திலேயே இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. நம்ம மனைவிக்கு தெரியாது, நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. நமக்கு மட்டும் விசிபிளா இருக்கிறது, என்னுடைய மனசு இதை இந்த சிந்தனை பண்ணுது அப்படின்னு நமக்கு மட்டும் தெரிஞ்சது சூக்ஷ்ம வாசனைகள், விச்சின்ன வாசனைன்னு பேரு. அதுக்கப்புறம் ஸ்தூல வாசனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உதார வாசனை அப்படின்னு பேரு. நம்ம வெளியில பார்க்கலாம், ஒருத்தரோட காரியத்தை வச்சுக்கிட்டே அவர்கிட்ட என்ன வாசனை இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்தூல வாசனை. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா மனிதர்களும் என்ன பண்றோம், இந்த ஸ்தூல வாசனை சூக்ஷ்ம வாசனையினால காரியங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸ்தூல வாசனை வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியும், சொசைட்டிக்காக இருக்கிறது. சூக்ஷ்ம வாசனை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை தனியா விட்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அவன் என்ன பண்றான் அப்படின்னு. தனியா விட்டுட்டு ஒரு தனி ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா கேமரா வச்சுட்டு அவனை தனியா விட்டுட்டீங்க, யாரும் இல்லை அப்படின்னா அப்ப அவனோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியாது. இந்த 2 வாசனைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பிரதிபக்ஷ பாவனை அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். எதிர்மறை சிந்தனை. மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசனைகள் எல்லாமே எதிரானது. நான் எந்த வேலை பண்ணினாலும் அதுக்கு பின்னாடி இந்த 2 வாசனைகள் இருக்கு, ஸ்தூலம் சூக்ஷ்மம் சொல்லக்கூடிய வாசனைகள். இந்த 2 வாசனைகள்லையும் நல்ல எதிர்மறை சிந்தனை பண்ணி இது சம்சாரம், இது சம்சாரத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துல நம்ம மனசு போகும் போதும் துக்கம் 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 அப்படின்னு பார்த்து 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 இது சம்சாரத்தை கொடுக்கும் சம்சாரத்தை கொடுக்கும் பார்த்து பார்த்து இது க்ஷணிக்கம், ஒரு க்ஷணம் தோன்றி மறையிறது அப்படின்னு எல்லா விஷயங்கள்ல இருந்து மனசை வந்து என்ன பண்ணணும், திரும்பி மெதுவா மெதுவா இந்த வாசனைகள் எல்லாத்தையும் செயல்படுத்த விடாம பண்ணினீங்கன்னா அப்ப என்ன ஆகும், அந்த வாசனை மெலிஞ்சு போகும். நீங்க யோகியா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். யோக அபியாசத்தினால இந்த வாசனைகள் மெலிஞ்சு போச்சுன்னா தனுவாசனை அப்படின்னு பேர். இது வரைக்கும் வந்தவனுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா வாசனைய தன் பயப்படுத்தியவன் யோகி அப்படின்னு பேரு. பிரகிருதி வச புருஷகன்னு பேரு. பிரகிருதி வசமா இருக்கிறவன் பப்ளிக்கு, இவன் சாஸ்திர திருஷ்டி புருஷனா யோகி ஆயிடுறான். இந்த யோகி ஆனதுக்கு பிறகு இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், இந்த மோட்சத்துக்கான முயற்சியில ஈடுபட்டு மோட்சத்தை அடைகிறான். மீதி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றோம், குழம்பிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல சூக்ஷ்ம வாசனைகளுக்கு அகப்பட்டுக்கிட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம், ஹேபிட் நம்ம சொல்றோமே. இந்த ஹேபிட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள இந்த தேகம் தேகம் தேகம்னு தேகத்திலேயே வச்சிருக்கு. விஷய வாசனைகள்னால விஷயத்தை போகம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு விசுத்தமான நான்ல நிக்க முடியல, நம்ம நினைச்சதை பண்ண முடியல. அப்ப நினைச்சதை பண்ண முடியாம தடுக்கிறது எது அப்படின்னா இந்த ஸ்தூல சூக்ஷ்ம வாசனைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னும் போது 3:40 வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற 3:40 தஸ்மாத்வம் இந்திரியான் யாதம் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜகித்யேனம் ஞான விஜான நாசனம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஸ்லோகம் சொல்ற. அர்ஜுனா, முதல்ல நீ வாசனையில கை வைக்காத. தோசையை வந்து சாப்பிடணும் அப்படின்னா அம்மா வந்து பாத்தீங்கன்னா சுட சுட கொண்டு வந்து தோசை வச்சாங்க அப்படின்னா அதுல எடுத்தோட நடுவுல கை வைக்க கூடாது. அப்ப நடுவுல கை வச்சா சுற்றும்.
சாப்பிட முடியாது, நாக்கு வெந்துடும். அப்ப சுத்தி இருக்கிற தோசையை சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அதே மாதிரி வாசனைகளோட ஃபீடிங் எங்க நடக்கும் அப்படின்னா 3:41 3:40 3:41. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சுத்தி இருக்கிறதுல இருந்துதான் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்களை முதல்ல நீ கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு ஆச்சாரியர் சொல்ற. இந்திரியங்கள் யாருக்கு கண்ட்ரோல்ல இல்லையோ அவனுடைய அறிவு, அவனுடைய ஞானம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், அனுபவம் எல்லாம் பாத்தீங்கன்னா பொய்யா போயிடும். தெரியும், புத்திக்கு தெரியும், இந்த நிறைய படிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா இந்திரியங்கள் வீக்னஸா இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா முதல்ல நீ இந்திரியங்களை பாத்தீங்கன்னா வசப்படுத்து அப்படின்ற. இந்திரியங்களை வசப்படுத்தினீங்கன்னா ஃபீடிங் பண்றது இந்திரியங்கள் வழியா தான் மனசுக்கு ஃபீடிங் ஆகுது. மனசுக்கு அது அனுபவம் ஆகும்போது அது பாத்தீங்கன்னா வாசனையா பதிவாகுது. அப்ப இந்திரியங்களுக்கு போற பைப் லைனை பாத்தீங்கன்னா கட் பண்ணணும் அப்படின்னா விஷயங்கள் உள்ள போய் மனசுல போய் அனுபவத்தை கொடுக்காது, அந்த அனுபவம் வாசனையா பதிவாகாது. அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மோட்ச மார்க்கத்துல இருக்கிறவன் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற வரைக்கும் குஷலான பிரமதிதவ்யம் பூத்தியைன பிரமதிதவ்யம் இருக்கு. நல்லா சௌக்கியமா இருங்க கிரகஸ்தாசிரமத்துல இருக்க வரைக்கும், தர்மமா சௌக்கியமா இருங்க. ஆனா வானப்பிரஸ்தம் வந்ததுக்கு பிறகு பிரதான வேலையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாசனைகளை பாத்தீங்கன்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது மூலமா இந்த வாசனைகளை புதுசா ஃபீடிங் பண்ணவே பண்ணாதீங்க. நல்லா பாத்தீங்கன்னா இருக்கிறத எலிமினேட் பண்ணணும். இருக்கிறத மெதுவா மெதுவா எத்தனை வாசனைகளை நம்ம ஃபீடிங் பண்ணிருக்கோமோ அதுல இருந்து மெதுவா 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 கம்மி பண்ணிக்கிட்டே போகணும். புதுசா எதையுமே அபியாசம் பண்ணவே பண்ணாதீங்க. வானப்பிரஸ்தத்துல மினிமைஸ் பண்ணிக்கிட்டே போறது. அப்ப மினிமைஸ் பண்ண 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 ஃபீடிங் பண்ணல அப்படின்னா வாசனைகள் பாத்தீங்கன்னா பெருசா ஆகாது. சரி, இந்த வாசனைகள் ஸ்தூலம் சூக்ஷ்மம் பாத்தீங்கன்னா பண்ணி முடிச்சாலும் கூட உள்ளுக்குள்ளார என்ன இருக்குன்னா காரண வாசனைகள் அப்படின்னு அதுக்கு பேர் பிரசுப்த வாசனைகள் இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான், வாசனைகளுக்கு பேர் தான் அவித்யா அப்படின்னு பேர். வாசனைகள் தான் அவித்யா, அவித்யா தான் வாசனைகள். அப்ப பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஆச்சாரியார் கீதால சொல்லும் போதே சொல்றார், தைவீகேஷா குணமயி மம மாயா துரத்யா. அப்ப இந்த மாயையை கடந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையை கடந்து போக முடியாது. ஏன்னா காரண வாசனைய நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸ்தூல வாசனை தெரியும், சூக்ஷ்ம வாசனை தெரியும். இந்த ரெண்டுத்தையும் நாசம் பண்றதுக்கு பிராணாயாமத்தையும் கூடவே பாத்தீங்கன்னா ஓங்கார அபியாசத்தையும் பண்ண 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 வாசனைகள் நியமத்துக்கு வரும். ஆனா கண்ணுக்கு தெரியாத காரண வாசனையை நம்ம எதுவும் பண்ண முடியாது. சஞ்சிதம்னு ஒண்ணு இருக்கே, அதை எப்படி கடந்து போறது? அவித்யான்னு பேரு, மாயான்னு பேரு. அதை எப்படி கடந்து போறது? ஆச்சாரியர் சொல்றார் கிருஷ்ணர் என்னன்னா மமமாயா துரத்தியா, என்னுடைய மாயையை கடந்து போக முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ஒரே ஒரு சான்ஸ் நமக்கு இருக்கு. என்ன அப்படின்னா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி, என்னையே யார் சரணாகதி பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த மாயையை கடந்து போகிற சாமர்த்தியம் உண்டாகின்றது, அவர்கள் கடந்து போகிறார்கள். அப்ப நமக்கு நல்லா புரியணும், இந்த மாயையை பாத்தீங்கன்னா வாசனையை பாத்தீங்கன்னா தாண்டி போகணும் அப்படின்னா பகவான சரணாகதி பண்றது மட்டும்தான் உபாயம். இதுல சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், மாயை தான் எல்லாத்தையும் பண்ண வைக்குது, நம்மளை எல்லாத்தையும் நம்ம வாசனைகள் தான் பண்ண வைக்குதுன்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம 3:27 பார்த்திருக்கோம்ல, பிரகிருதே கிரியமானி குணை கருமானி சர்வசர அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. பிரகிருதின்ற மாயை தான் எல்லாத்தையும் பண்ணுது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் பண்றேன்னு நினைக்கிறோம். நாம் பண்ணல, பின்னாடி இருக்கிற என்னுடைய வாசனைகள், பிரகிருதின்ற வாசனைகள் பண்ணுது. அப்ப வாசனைகள்னு சொல்லலாம், இல்லைன்னா மாயான்னு சொல்லலாம், இல்ல பிரகிருதின்னு சொல்லலாம். அப்ப கேள்வி வருது பாத்தீங்கன்னா மாயா சுதந்திரமா ஏதாவது பண்ணுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு வஸ்துலையும் பாத்தீங்கன்னா மாயைன்றது ஜடம், அது எதையுமே சுதந்திரமா பண்ணாது. 13வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் 13-14 சொல்றார். நான் ஏன் இத்தனை ஸ்லோகங்கள் கோட் பண்றேன் அப்படின்னா இது உபசம்ஹார அத்தியாயம், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் சுவாமி இதை சொல்லிட்டு இருக்காரு. தைவி இந்த 7வது அத்தியாயத்துல சொன்னது என்னுடைய மாயை கடத்தல் அறிதுன்னு சொன்னாரு. ஆனா 13:26 சொல்றாரு, யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சஞ்யோகாத் வித்தி பரதர்ஷப. இந்த உலகத்துல எதையெல்லாம் உண்டாயிருக்கோ, கிரியேஷன் நடந்திருக்கோ,
நம்ம எதெல்லாம் உற்பத்தி பண்றோமோ, எதையெல்லாம் உற்பத்தி ஆயிருக்கோ, எதெல்லாம் இங்க இருக்கோ, அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசைகின்ற அசையாதவைகள் எல்லாம் க்ஷேத்திர அப்படின்னா இந்த ஜடம் மாயா, க்ஷேத்திரஜன் அப்படின்னா திரஷ்டா, திரஷ்டாவும் திருஷ்யமும் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் உண்டாயிருக்கு என்று அறிந்து கொள்வாயாக. அப்ப வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா மாயை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதை எதையுமே பண்ண முடியாது. பின்னாடி யார் இருக்கணும் அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜன், க்ஷேத்திரஜன் சொல்லக்கூடிய ஈஸ்வரன் பக்கத்துல இருக்கணும். ஈஸ்வரன் இல்லாம அவருக்கு மேல இருக்கிற மாயை வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஈஸ்வரனுக்கு மேல இருக்கிறதுனாலதான் மாயை எல்லாத்தையும் பண்ணுது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பின்னாடி இந்த வாசனைய வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கார். மம மாயா அப்படின்னு அதாவது அவர் சொல்றார், என்னுடைய மாயை அப்படின்னு சொல்றார். நீங்க வேற எந்த தத்துவத்தை அடைஞ்சாலும், வேற எதை சரணாகதி பண்ணாலும் உங்களால இந்த வாசனைய தாண்டி எந்த கொம்பனாலையும் போக முடியாது. வாசனாமயம் இடம் ஜெகத். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்துல சொல்லிக்கிட்டே இருக்கோம். வாசனாது வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரயம். எல்லா இந்த மொத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்து 3 லோகங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா வாசனைகளால மூடப்பட்டிருக்கு. வாசனாத் வாசுதேவஸ்ய வாசனா, வாசுதேவனுடைய வாசனையினால் மாயையினால் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நன்றாக மூடப்பட்டதாக இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? சர்வபூத நிவாசோசி, எல்லா லோகங்களிலும் வாசம் செய்கின்றவன் யாரு அப்படின்னா வாசுதேவ நமோஸ்துதே. எல்லா ஜீவராசிகள்லையும் வாசம் பண்றவன். அதை நமக்கு தெரியலையே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 7:27-13 சொல்லும்போது சொல்றார், திரிபிர் குணமயைர் பாவைகி சர்வமிதம் மோகிதம் சர்வமிதம் ஜெகத். திரிபிர் குணமயைர் பாவைகி ஏபி சர்வமிதம் ஜெகத் மோகிதம் நாபிஜானாதி மாமேபிய பரமவ்யயம். நான் உள்ளேயே இருக்கேன், ஆனா இந்த 3 குணங்களால், 3 குணங்களை எங்க தேடுறது? வாசனாதான் 3 குணங்கள். வாசனைகளா குணங்கள் வெளிப்படுது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குணங்கள்னால வந்து பாத்தீங்கன்னா நான் மறைக்கப்பட்டவனா இருக்கேன். இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா என்னை அறிவதே இல்லை அப்படின்ற. அறிவதே இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஆச்சாரியாட்ட இருந்து மெதுவா பாடம் கேட்டு இந்த வெளியில இருக்கிறது எல்லாம் நானுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் மாயா. நல்லா புரிஞ்சுக்கிறோம். நானுக்கு அந்நியமா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மாயா. வெறும் நான் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். க்ஷேத்திரஜம் சாப்பி மாம்பித்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரத. வெறும் நான் பார்க்கிற நான், அதுதான் பகவான். இந்த பார்க்கிற நானா இருக்கிற பகவானுக்கு அந்நியமா இருக்கிறவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? வெறும் மாயா. அப்ப எவர்கள் என்னையே சரணாகதி பண்றாங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பண்ணணும்? நானையே பார்க்கணும். அப்ப நான் யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மனசுல இருக்கிற ரிஃப்ளக்ஷன். புத்தியில இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அச்சல தத்துவமா அசையாதவரா விகாரம் இல்லாதவரா சுவாமி என்ன பண்றாரு? ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் புத்தியில இருக்கு. அந்த புத்தியில இருக்கிறவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? மனசுல இருக்கிற நான் திரும்பி அவரை பார்க்கணும். அதான் சரணாகதி அப்படின்னு பேர். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும், இந்த ஈஸ்வரனை எப்படி பண்றாரு? அவருக்கு அச்சல தத்துவம் சொல்றீங்களே சுவாமி அப்படின்னா, அச்சல தத்துவம், ஆனா அவருக்கு பேரு அந்தர்யாமி அப்படின்னு பேர். அந்தர்யாமின்னு என்ன அர்த்தம்? உள்ள இருக்கார், வெளியில இருந்தா சுத்த பிரம்மம்னு பேரு. ஆகாசம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மம். அதே சுத்த பிரம்மம் ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்துக்குள்ளார இருக்கும் போது அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமின்னு பேர். அவர் உள்ள இருந்து என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டி வைக்கிறார், எல்லாத்தையும் இயக்குகின்றார். அவர் இயக்குறாரா சுவாமி? நீங்க தான் பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்கிரியம்னு சொல்லியிருக்கீங்க, பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா அச்சலம்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி அவரை ஆட்டி வைக்கிறார்? அவர் கர்த்தாவா? நீங்க சொல்றீங்க பிரம்மம் வந்து அகர்த்தா போக்தான்னு. அப்படின்னும் போது முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோர பக்ஷி அப்படின்னு ஒரு பக்ஷி. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கேன உபநிஷத்துல வாக்கிய பாஷ்யத்துல பேசும்போது சொல்லுவார். ஒரு பக்ஷி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, சகோர பக்ஷி அப்படின்னு அதுக்கு பேர். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராஜாக்கள் பழைய காலத்துல ராஜாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டுல வந்து பாத்தீங்கன்னா விஷம் வச்சிருவாங்க. எல்லாம் ப்ராப்ளம் தான் எல்லா இடத்துலயுமே.
அப்ப அந்த ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, விஷம் இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்கோர பட்சியை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வச்சிருப்பாங்க. இந்த பட்சி எப்பவுமே எந்த ஃபுட்டு சாப்பிடும் போதும், தண்ணி குடிக்கும் போதும், ஜூஸ் குடிக்கும் போதும், காஃபி குடிக்கும் போதும், சாப்பிடும் போதும் பக்கத்துலயே வச்சிருப்பாங்க. இது என்ன ஆகும்னா, ஒரு ஃபுட்டுக்கு எதிர்க்க இருக்கிறதுல விஷம் இருந்துச்சு அப்படின்னா அது கண்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், ரெட் ஆயிடும். அப்ப கண்ணு ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ண இது விஷம் அப்படின்னு உதாசீனப்படுத்துவார். இந்த ஏதாவது பண்ணுச்சா, இது இந்த சக்கோர பட்சி ஏதாவது ஆர்டர் பண்ணுச்சா அப்படின்னா எந்த ஒரு ஆர்டரும் பண்ணல. அதோட எக்ஸிஸ்டன்ஸ்ல, அதோட இருப்பு தன்மையில ராஜா சாப்பிடுறார், ராஜா சாப்பிடாம ஃபுட்டை விளக்குறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இதோட இருப்பு தன்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ராஜாவோட பிரவருத்தி இருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் நமக்குள்ளார ஈஸ்வரன் இருக்கார். அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா காரியத்தையும் பண்றோம். அவர் என்னவா இருக்காருன்னா சந்நிதி மாத்திரமா பகவான் இருக்கார். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். கரண்ட் கண்ணுக்கு தெரியாது, ஆனா ஃபேன் ஓடுது. ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா ஓடுது, லைட் எரியுது, எல்லாம் நடக்குது அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத கரண்டோட எக்ஸிஸ்டன்ஸ்ல கரண்ட் ஏதாவது பண்ணுமா? கரண்ட் எதுவுமே பண்ணாது, பவர் எதுவுமே பண்ணாது. அப்ப பவர் எதுவுமே பண்ணாது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது இருந்தாதான் ஃபேன் ஓடும், லைட் எரியும். அதே மாதிரி இந்த உள்ளுக்குள்ளார பகவான் என்னவா இருக்கார், நான் 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 சதா புரிச்சுக்கிட்டு இருக்கார். இந்த நான் புரிக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப யாரு பண்றா அப்படின்னா சந்நிதி மாத்திரமா சுவாமிதான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அப்ப முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், கர்ம வாசனைகள், கர்ம வாசனைகள்னு முதல் ஸ்டெப். என்ன யார் இயக்குறா, கர்ம வாசனைகள். கர்ம வாசனைகள்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மாயான்னு சொல்லலாம், பிரகிருதின்னு சொல்லலாம், ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இல்ல மாயையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருவிதான், இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அது சொந்தமா இயங்காது. அப்ப யார் பண்றா அப்படின்னா ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா சந்நிதி மாத்திரமா எல்லாத்தையும் பண்றார், சகோர பட்சி மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சந்நிதி மாத்திரம், அவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பார்த்துக்கிட்டு இருக்கார் உள்ள இருந்து. அவருடைய பார்வையோட சாமர்த்தியத்துல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஆயிடுச்சு, இந்திரியங்கள், புத்தி, மனசு எல்லாம். அப்ப வந்து அவர் இல்லை அப்படின்னா இது எதுக்குமே பவர் இல்லை, எல்லாம் டும் டும் டும்னு கீழே விழுந்துடும். அப்ப உள்ள அவர் இருக்கிறதுனாலதான் இது எல்லாம் இயங்குது. அப்ப யார் இயக்குறா, சுவாமி சந்நிதி மாத்திரமா என்னை இயக்குகின்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு அவர்தான் நான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்ணணும். அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லுது, ஈஸ்வரக சர்வபூதானாம் கிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. சர்வபூதானாம்னு என்னது, அந்தர்யாமி பிராமணம் படிச்சீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா தெரியும், பிரகதாரண்யத்துல பூமிக்குள்ளார இருந்துகிட்டு பூமியையே தன்னுடைய சரீரமா வச்சுக்கிட்டு பூமி அந்த பரமாத்மாவை அறியாது. பூமிக்கு தெரியாது தனக்குள்ளார ஒரு பரமாத்மா இருக்காருன்னு. பூமி தான் அவரோட சரீரம். பூமியை வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ஆப்ரேட் பண்றார். ஜலத்துக்குள்ளார இருந்துட்டு ஜலத்தையே தன்னோட சரீரமா வச்சிருக்கார். ஆனா ஜலத்துக்கு தெரியாது தனக்குள்ளார ஒருத்தர் இருக்கான்னு. ஜலத்தை இயக்குறது வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான். அக்னிக்கு தெரியாது அக்னிக்கு தனக்குள்ளார ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு. அக்னி தான் அவருடைய சரீரம். அவருக்குள்ளா அந்த அக்னிக்குள்ளார இருந்துட்டு அக்னியை வந்து பாத்தீங்கன்னா எரியும்படி பிரேரணை பண்றார். இது மாதிரி பஞ்ச பூத்தங்களா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், நட்சத்திரங்களா இருக்கட்டும், இந்த உலகத்துல இருக்கிற சர்வம் அசைகின்ற அசையாதவைகள் எல்லாத்துக்குள்ளாரையும் அந்த பரமாத்மா என்னவா இருக்கார், அந்தர்யாமியா இருக்கார். அந்தர்யாமி வேறையா சுவாமி அப்படின்னா இல்ல, ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தகா. பிருகதாரண்யம் சொல்லுது அந்த அந்தர்யாமின்றதுதான் நீ. அந்தர்யாமிதான் வந்து பாத்தீங்கன்னா நீ அப்படின்னு தத்துவமசி மகா வாக்கியத்தை அங்க வேற விதமா சொல்லுது. ஏஷத ஆத்மா அந்தர்யாமி, அந்த அந்தர்யாமி தான் நீ அப்படின்னு சொல்லுது. அப்ப நான் பிரதிபிம்பம், வாஸ்தவத்துல நான் அவனுக்கு வேறானவன் இல்லை. நான் தான் அந்த அந்தர்யாமின்றவன், நான் பிரதிபிம்பம், எனக்கு தனி இருப்பு இல்லை அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குவேன். அப்ப யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் இறை சித்தம், ஈஸ்வர சித்தம், ஈஸ்வர இச்சா, அப்படிதான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு தான் இச்சையே இல்லை சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நம்ம பண்ணின வாசனைகள், கர்மங்கள் இருக்கா, கர்ம வாசனைகள். அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி சாஃப்ட்வேர்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தந்த சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி அவரோட சந்நிதி மாத்திரத்துல எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றார்.
நீங்களும் நானும் அவங்க கர்ம வாசனைகள் படி காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பின்னாடி யார் இருக்கா? பகவான் இருக்கா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா சந்நிதி மாத்திரமா நிமித்த காரணமா இருந்துகிட்டு எல்லாத்தையும் இயக்கிறார். அப்ப உபாதான காரணம்ன்ற மெட்டீரியல் காசு எது அப்படின்னா நம்முடைய கர்ம வாசனைகள் மெட்டீரியல் காசு. ஆனா இயக்கிறது மெட்டீரியல் காசு வந்து பாத்தீங்கன்னா கர்ம வாசனைகள் ஜடம். அதை இயக்கிறதுக்கு யார் வேணும்? பின்னாடி ஈஸ்வரன் வேணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் தெளிவா சொல்லுது, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த பிரம்ம தத்துவத்தையும் ஈஸ்வர தத்துவத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இப்ப இந்த கண்ணாடியை நீங்க பாக்குறீங்க, இந்த இப்படி திருப்புங்க, இப்படி திருப்பினா வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுது? ஒரு பிரகாசமும் இல்லையா? ஆனா இதுல என்ன பிரகாசம் இருக்கு? ரூம் ஃபுல்லா இருக்கிற பிரகாசம் இங்க கண்ணாடியிலே இருக்கா? ஆமா, என் மேல படுது, என் முகத்து மேல படுது, இந்த ரூம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு பிரகாசம். அதே பிரகாசம் இங்கேயும் இருக்கா? அப்போ இந்த ரூம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி மொத்த பிரபஞ்சத்தையும் வியாபிச்சது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களை வியாபிச்சு எந்த பிரகாசம் இருக்கு? ஒரு பிரகாசம் இருக்கு. அதுதான் பிரம்ம தத்துவம்னு பேர். ஆயிடுச்சா? இது மாதிரி எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கு. இதே இப்ப திரும்பி உள்டாவ பண்ணுங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப இந்த கண்ணாடியில அந்த சாமானிய பிரகாசம் இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்க பிரகாசம் இதுலயும் இருக்கா? இருக்கு. ஆனா இந்த கண்ணாடிக்கு என்ன ஸ்பெஷல்? ரிஃப்ளெக்ட் பண்ணு. இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகல, இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதே மாதிரி சர்வ வியாபகமா இருக்கிற பிரகாசம் நம்ம புத்தின்றதுல வந்து படும்போது என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ஸ்பேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ற சாமர்த்தியம் இருக்கிற ஒரு சர்ஃபேஸ். இவ்வளவுதான். இதே மாதிரி சர்வ வியாபகமா இருக்கிற தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கிறது. இந்த புத்தியில படும்போது என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப அந்த புத்திக்குள்ளார இருக்கிறது இப்ப பிரகாசம் இங்கேயும் இருக்கு, இந்த பிரேம்லயும் இருக்கு, பிரேமுக்கு வெளியிலயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இங்க வெளியிலெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பிரம்ம தத்துவம்னு பேரு. சுத்த பிரம்மம், நிர்குண நிராகாரம். இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடியில இருக்குமா அதேதான். வெளியில இருக்கிற இங்க என் கைக்கு மேல இருக்கிற பிரகாசம், இந்த பிரேமுக்கு மேல இருக்கிற பிரகாசம், அது இங்க இருக்கும்போது அதுக்கு என்னன்னா நம்ம சொல்றோம், அதுக்கு பேர் கண்ணாடிக்குள்ளார இருக்கும்போது அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? அந்தர்யாமி, உள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த உள்ள இருக்கிற மாதிரி கண்ணாடி மாதிரி நம்மளுடைய ஹிருதயம் இருக்கு, புத்தி இருக்கு. இந்த ஹிருதயம்ன்ற புத்தியில வந்து பாத்தீங்கன்னா உள்ள அந்த பிரகாசம் பட்டோன்னு அவருக்கு பேரு அந்தர்யாமி, ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அவர் இருப்பு மாத்திரமா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்த உள்ள இருக்க பிரகாசம் ரெண்டு இருக்கு. இதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் வியாபிச்சது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இதுல இருந்து வெளிக்கிளம்புறது, ரிஃப்ளெக்ட் ஆகுறது ஒண்ணு. இதை இப்ப நான் வச்சிருந்தாவே எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க வால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது. இது இங்க இருக்கிறது இம்மூவபிள். இதுல இருந்து ஒரு மூவபிள் பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில படும். இதுக்கு என்ன பேருன்னா இது பிம்பம், இது வெளியில இருக்கிறது பிரதிபிம்பம். பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தின்ற இந்த கண்ணாடியை நான் ஆட்ட அந்த பிரதிபிம்பம் என்ன ஆகுதுன்னா ஆடுது. எதை ஆட்ட? இந்த புத்தி, இந்த கண்ணாடியை நான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட்டுனேன் அப்படின்னா, அசைச்சேன் அப்படின்னா, இங்க அசைக்க இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற பிரதிபிம்பம் அசையுது. பிம்பம் அசையுமா? சர்வ வியாபகம். இங்க இருக்க எல்லா பிரகாசமும் அப்படியே தான் இருக்கு. அப்ப கண்ணாடியில ஒரு பிரகாசம் இம்மூவபிளா அச்சலமா இருக்கு. ஆனா இந்த கண்ணாடி அசையும் போது எது அசையுது? ரிஃப்ளெக்ஷன். கண்ணாடி அசைஞ்சா ரிஃப்ளெக்ஷன் தான் அசையும் ஒழிய பிம்பம் அசையாதிய. பிம்பம் சர்வ வியாபகம், ஒரே அப்படியே அச்சலமா இருக்கு. அப்ப அதே மாதிரி உள்ள இருக்கிற ஈஸ்வரன் உங்க எல்லாத்துக்குள்ளாரையும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இருக்கிற ஈஸ்வரன் அச்சலமா அப்படியே இருக்கார், சந்நிதி மாத்திரமா. ஆனா இந்த உபாதின்ற புத்தி அசைஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம அசைகிறோம், நம்ம காரியங்கள் எல்லாம் பண்றோம், நம்ம எல்லா காரியங்களையும் பண்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பிரதிபிம்பம் நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம தான் பிறக்கிறோம், இறக்குறோம், எல்லாம் பண்றோம். எல்லா காரியங்களையும் பண்ணணும் அப்படின்னா யார் வேணும்? இந்த கேமரால தெரிகிறது இந்த பரமஹம்சான இந்த கேமரால இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது பண்ணணும்னா யார் பண்ண முடியும்? இந்த பிம்பமா இருக்கிற நான் பண்ணாதான் பிரதிபிம்பம் அசையும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சந்நிதியில இந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாம் அசைகின்றது, காரியம் பண்ணும். இதுல நம்ம என்ன பண்றோம்? பிரிச்சு பார்க்காம தெரியாம நான் பண்றேன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.
அப்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிதல் உண்டாகணும். நான் எதையும் செய்யவில்லை. யார் பண்றா? முதல் ஸ்டெப் பக்தனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? வாசனைகள் மாயாம ஒரு நமஸ்காரம் பண்ணிங்க. மாயாமா தான் எல்லாத்தையும் பண்றாங்க. பிரகிருதே கிரியமானானி துடை கருமானி சர்வசா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை விட்டுட்டு பார்வதி அம்மாவுக்கு ஒண்ணும் வேலையே இல்லை. என்னது நம்ம சொல்றோம்ல, உமையொரு பாகான் அப்படின்னு சொல்றோமே, அர்த்தநாரீஸ்வரரா. சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி. சுவாமியோட அதிஷ்டானம் இல்லை அப்படின்னா மாயா ஒண்ணும் பண்ணாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தனா மாறணும் அப்படின்னா அம்பால வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமியை பிடிச்சுக்கணும். சுவாமிதான் எல்லாத்தையும் பண்ற. ரெண்டாவது ஸ்டெப் பக்தன் ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப் வேதாந்தம் கேட்க கேட்க வந்து பாத்தீங்கன்னா மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, மாயான்றது ஒரு வஸ்து இல்லை. யாமா சாமாயா. மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஷேடோ, பகவானோட நிழல் தான். அம்பாள்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை, சுவாமியோட நிழல் தான் வந்து பாத்தீங்கன்னா அம்பாலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோம். பார்வதி தேவி தனிச்சவள் இல்லை, மாயா வந்து தனிச்ச தத்துவம் இல்லை, சுவாமியோட ஐக்கியம் பண்ணிருக்கு. அப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி மட்டும்தான் இருக்கார். அப்ப தெரியறதெல்லாம் தங்கத்துக்கு மேல தெரிகிற ஆபரணங்கள் மாதிரி வாஸ்தவம் இல்லை. அப்ப இதெல்லாம் தெரியுதே, ஆமா இதெல்லாம் ஆபாசிக்குது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றோம் வஸ்துவாபாசம், சலாபாசம், ஜாத்தியாபாசம்னு 3 ஆபாசங்களை சொல்றோம். சல ஆபாசம் அப்படின்னா சொப்பனத்துல நம்ம நிறைய காரியம் பண்ணணும், ஆனா வாஸ்தவத்துல காலையில வேக்கப் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே காணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. அப்ப சொப்பனத்துல நடந்ததெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை, தெரிஞ்சுது, சினிமா மாதிரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க காரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆபாசம். நான் பாடம் படிச்சு கொடுக்கவும் இல்லை, நீங்க பாடம் படிக்கவும் இல்லை, இங்க உலகத்துல எந்த காரியங்களும் நடக்கவும் இல்லை, எல்லாம் தோற்ற மாத்திரம் ஆபாசிக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆபாசவாதம் ஞானத்துக்கு வந்துடும். அப்ப முதல்ல மாயான்னு சொல்லணும், ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் பண்றான்னு சொல்லணும், அப்புறம் மூணாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நானும் பண்ணல பகவானும் பண்ணல, அப்ப யார் பண்றா? இது எல்லாம் ஆபாசம் அப்படின்னு வந்தாங்க. ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. வெறும் ஸ்வபாவம் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்வபாவம்னா ஈஸ்வரனோட மாயா. இந்த மாயா என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையும் தோன்ற செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஈஸ்வரனை வந்து நம்ம சரணாகதி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஈஸ்வரன் எங்க இருக்கார்? ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வரன் சகல ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா வீற்றிருக்கின்றார். என்ன பண்றாரு? உள்ள இருந்துட்டு பிராமயன் நல்லா சுத்தி வைக்கிறார். யார? சர்வபூதானி, உண்டான அனைத்தையும், அசைகின்ற அசையாத எல்லா உண்டான அனைத்தையும், அனைத்து ஜீவர்களையும் ஆட்டி வைக்கின்றார். எப்படி அப்படின்னா எந்திர ஆரூடாணி மாயையா. எந்திர ஆரூடாணினா ஒரு ஜாயிண்ட் வீல்ல ஏறி உட்கார்ந்துட்டோம்னா, சங்கீத இதுல ரங்கராட்டினத்துல ஏறி உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா, தீவு கடல்ல எப்பவுமே ரெகுலரா இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையில தீவு கடல்ல போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஜாயிண்ட் வீல் இருக்கும். அந்த ஜாயிண்ட் வீல்ல போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ரேட்டர் கையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் இருக்கும். ஸ்லோ பண்றது ஸ்பீட் பண்றது எல்லாம் அவன்கிட்ட தான் இருக்கும். ஏறி உட்கார்ந்து மேல போயிட்டோம் அப்படின்னா ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்ம என்ன கத்துனாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் வீல எப்போ நிப்பாட்டுறானோ ஒரு 3 ரவுண்டு 4 ரவுண்டு போயிட்டு, நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளின் நினைப்பேன், எனக்கு ரொம்ப பெரிய வீரனாக்கும் அப்படின்னு வெளியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கேன். சின்ன வயசு தான். நான் என்ன பண்றேன், நான் என்னோட குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பயமே இல்லாத ஆள் மாதிரி நான் காட்டிப்பேன் உண்மை இல்லை. ஜாயிண்ட் வீல்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு பிறகு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அல்பம்பா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு. இது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜாயிண்ட் வீல்ல மேல ஏறுற வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது, ஈஸியா இருக்கும். மேல ஏறி உச்சத்துக்கு போயிட்டு அங்க இருந்து திரும்ப கீழே இறங்கும் பாருங்க, வயிறு எல்லாம் உள்ள வெளியில வாமிட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. மொத்த வயிறும் குடலும் வெளியில வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஹார்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டப்ப 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 டப்பன்னு அடிக்குது. அதுக்கப்புறம் நான் ஒத்த கையில பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் 2 கையில கிட்ட ஐயோன்னு கத்திக்கிட்டு. அப்ப நம்ம வீரம்லாம் என்ன போச்சு? ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன கத்துனாலும் அந்த ஜாயிண்ட் வீலோட ஆப்ரேட்டர் என்ன பண்றானோ அதுதான் நடக்க போகுது, உங்க கண்ட்ரோல்ல இல்லை.
இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுவாமி என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த சம்சாரமும் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் வீல் மாதிரி 84 லட்சம் யோனி இதுல ஏறி உட்கார்ந்தாச்சு, சம்சாரத்துல ஏறி உட்கார்ந்தாச்சு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சுதந்திரமும் இல்லை. உள்ள இருந்த ஆப்ரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் ஆப்ரேட்டரா இருந்துகிட்டு ஸ்லோ பண்றார், வேகம் எடுக்கிறார், சுத்து நல்லா அப்படின்னு வேகமா சுத்த விடுறார். கத்துறோம் நம்ம எல்லாம். என்ன பண்ணினாலும் சுவாமியோட இது ஆக்ஞா இல்லாம இது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் உலகம் ஃபுல்லா கத்தி கதறிக்கிட்டு இருக்கு சம்சாரத்துல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் சந்தோஷப்படுது, சில சமயம் வந்து கூச்சலிடுது, சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா கத்து. அதே மாதிரி நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் அதுக்காக வரும். பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றாரு, ஈஸ்வரஹா, ஈஸ்வரகன் என்ன அர்த்தம்? ஈஸ்வரசீலோ, சாசனம் பண்றவர், கண்ட்ரோல் பண்றவர், டிக்டேட்டர்னு பேர். சாசனம் பண்றவர், ஈசனம் பண்றவர்னு என்ன அர்த்தம்? சாசனம் பண்றவர், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் பண்ற ஒரு எஜமானன். அந்த எஜமானனுக்கு பேர் யாரு? நாராயணக, நாராயணன். நாராயணனை யார் எடுக்கணும்? நாராயண சப்தம் வந்து பாத்தீங்கன்னா முதல் பாஷ்யத்திலே வந்துருச்சு. நாராயண பரோவியக்தா தண்டம் அவ்வியக்த சம்பவம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் டெய்லி நம்ம படிக்கிறோம். நாராயண சப்தம் பிரம்மத்தை குறிக்கிறது. சதாசிவம்ன்ற சப்தமும் பிரம்மத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாராயணக அவர் என்ன பண்றார்? வெளியில இருந்தா சுத்த பிரம்மம், அவரே உள்ள ஹிருதயத்துக்குள்ளார வந்தார்னா அந்தர்யாமி, ஈஸ்வரன் பேர். அப்போ ஈஸ்வரன்ற சஞ்ஞா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸ்வரன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்தர்யாமியை குறிக்கிறது. ஈஸ்வரன்ற நாமம் என்னது? ஈஸ்வரன். ஈஸ்வரனா வெளியில பார்க்காதீங்க. ஏன்னா ஈஸ்வர சப்தத்துக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி. ஈஸ்வரனா உள்ள இருக்கிறவர். அப்ப உள்ள இருக்கிறவர்னா எல்லாத்துக்குள்ளாரே இருக்கிறவர். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நிறைய பேர் தப்பு அந்த சுருத்தி எல்லாம் படிக்காததுனால அனுகிரகம் இல்லாததுனால தெரியறது இல்லை. ஈஸ்வரன் அந்தர்யாமின்னு நம்ம என்ன நினைச்சிட்டோம்? ஜீவராசிகள் இருக்குல்ல, அதுக்குள்ளார ஹிருதயத்துல இருக்காரு அப்படின்னு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வடகர சிவானந்த ஆசிரமம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா சித்தாசிரமம் அப்படின்னு போட்டு அடிச்சு பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்துடும் உங்களுக்கு. அது நிறைய பிராணாயாம அபியாசிகள். அவங்க குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொல்லிட்டு போயிருக்காரு. நல்லா பிருகதாரண்ய உபனிஷத் மந்திரங்களையா கோட் பண்ணியிருக்காரு. அவர் நல்லா வித்வான், அவர் நல்லா படிச்சவர், நல்லா யோகி எல்லாமே. ஆனா பின்னாடி வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் வந்து வெளியில இல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க. ஈஸ்வரன் அப்ப எங்க இருக்கார்? இப்ப இந்த மந்திரத்தை யாராவது அறகுறையா படிச்சாங்கன்னா என்ன ஆயிடும்? ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. அப்ப வெளியில இல்ல, சிலையில இல்ல. அப்ப சுவாமி நீங்க எதுக்கு போய் நேற்று வடமாலை போட்டீங்க, பிரசாதம் எல்லாம் கொடுத்தீங்க, நாராயணனுக்கு அலங்கார அபிஷேகம் எல்லாம் பண்றீங்க, இன்னைக்கு போய் காலையில திரும்ப போய் நமஸ்காரம் பண்ணுவீங்க, சேவிப்பீங்க, எதுக்கு? அப்ப ஈஸ்வரன் இல்லைல்ல, பால் அபிஷேகம் எல்லாம் தேவையில்லைல்ல, பூஜைகள்லாம் தேவையில்லைல்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பார்ட்டை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் சிவயோகின்னு ஒருத்தர் புதுசா பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளதான் இருக்காரு, எல்லாத்துக்கும் தெரியும் உள்ளதான் இருக்கார். நேற்று ஒரு முஸ்லீமை போய் பார்க்குற ஒரு ஷாப்புக்கு போயிருக்கேன். அந்த ஷாப்ல இருக்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பழக்கமானவர். அவர் உடனே எடுத்துட்டார், ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளதான் இருக்கார் அப்படின்னு. ஓ நீ இல்லையா? எல்லாத்துக்கும் தெரியும் உள்ள இருக்காரு. எல்லா அனுபூதிமான்களும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஈஸ்வரன் எங்க இருக்கார்? உள்ள இருக்கார். இதோட ஒரு பார்ட் தான் தீர்ந்து போகுது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்தர்யாமி பிராமணம் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் சுவாமி எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள என்னுடைய ஜீவராசிகளோட ஹிருதயத்துல மட்டும் இல்ல, எது மண்ணோட உள்ளையும் அவர் தான் இருக்கார், காத்தோட உள்ளையும் அவர் தான் இருக்கார், ஜலத்தோட உள்ளையும் அவர் தான் இருக்கார், அக்னியோட உள்ளையும் அவர் தான் இருக்கார், சூரியனுக்குள்ளாரையும் அவர் தான் இருக்கார், சந்திரனுக்குள்ளாரையும் அவர் தான் இருக்கார், ஒரு அணுக்குள்ளாரையும் அவர் தான் இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி வாசிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, ஜெகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர் பகிஷ்ச வியாபிய சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதக, எல்லாத்தையும் வியாபிச்சிருக்காரு. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்லோகத்தோட பாதி எடுத்துக்கிட்டு நீங்க தப்பா மீனிங் பண்ணிட்டீங்கன்னா வம்பா போயிடும். நம்ம நினைக்கிறோம் என்னன்னா உண்டான எல்லாம் பூத்தங்கள்னு எடுத்துங்க. உண்டானவைகள் எல்லாம் பூத்தங்கள். எதெல்லாம் உண்டாச்சு? சூரியன் உண்டாச்சு, சந்திரன் உண்டாச்சு, இந்த ஜெகத் உண்டாச்சு, எல்லாத்துக்குள்ளாரையும் அணுலையும் கணுலையும் இருக்கார். அப்போ எனக்குள்ளாரையும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் எப்படி சர்வவியாபி அப்படின்னு எடுத்துக்கணும். ஈஸ்வரன் உள்ள மட்டும் இல்லை, எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்காரு. அப்ப ஏன் உள்ள இருக்காருன்னு சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரே இருந்துகிட்டு ஆட்டி வைக்கிறார். அதனால வந்து அந்தர்யாமி சுபாவத்தை உடையவர். அதனாலதான் இந்த நாராயணக என்ன பண்றார், சர்வபூதானாம், சர்வபூதானாம்னா சர்வ பிராணினாம், எல்லா பிராணிகளுடைய ஹிருதயத்திலையுமே சாமியா ஜடத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கான்டெக்ட் வந்து வேற, அந்தர்யாமி பிராமணத்தோட கான்டெக்ட் வேற. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜீவராசிகளை மட்டும் ஏன் கர்மம் பண்றோம்ன்றதுனால இதை சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி பிராமணத்தை எடுத்து பார்த்தோம்னா சர்வத்துக்குள்ளாரையும் பகவான் இருக்காருன்னு சொல்லுவோம். ஒரு மண்ணு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சுதந்திரம் இல்லை, அதுக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். ஒரு கல்லுக்குள்ளாரையும் பகவான் இருக்கார். ஒரு மரத்துக்குள்ளாரையும் அசைகின்ற அசையாத எல்லாத்துக்குள்ளாரையும் பகவான் இருக்கார், அந்தர்யாமிய. அப்ப இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெறும் சர்வ பிராணி, நாம் பிராணன கிரியா பண்ற ஜீவராசிகளை மட்டும் எடுத்துக்கிறோம். இத வந்து பாத்தீங்கன்னா ஹிருத்தேஷே, எல்லாத்தோட ஹிருதய தேசத்திலையும். அப்ப ஹிருதயம்னா என்ன அர்த்தம், இது மாதிரி கண்ணாடி மாதிரி. கண்ணாடி எடுத்துட்டீங்கன்னா சர்வ வியாபகம், கண்ணாடி வந்துருச்சுன்னா அந்த வெளியில இருக்கிற பிரகாசம் இங்க வந்துடும். அப்ப வெளியில இருந்தா பிரம்மம், இங்க இந்த கண்ணாடிக்குள்ளார வந்தா புத்திக்குள்ளார வந்துருச்சுன்னு அர்த்தம், புத்திக்குள்ளார வந்தா ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்கார், என்னோட புத்தியில ஆதார தத்துவமா அவர் தான் இருக்கார். ஸ்புரணமா, வெறும் ஸ்புரணம், முதல் ஸ்டார்டிங் ஸ்புரணம் அவர் தான். அவர் இல்லாம எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரன் அர்ஜுன என்ன பண்றார் அப்படின்னா சுக்ல அந்தராத்ம சுபாவோ, ஆச்சரியர் சொல்றார் சுக்ல அந்தராத்ம சுபாவம். அவர் என்னது, வெண்மை நிறம், வெறும் பிரகாசம்னு அர்த்தம், வெறும் பிரகாச ஸ்வரூபம், அந்தராத்ம சுபாவக. அவரோட சுபாவம் என்ன சுவாமி, பகவானோட சுபாவம் என்ன, எங்கேயாவது கைலாய வைகுண்டத்துல உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்காரா அப்படின்னா இல்ல இல்ல. அவருக்கு ஒரு சுபாவம் இருக்கு, என்னன்னா எல்லா ஜீவராசிகளுக்கு உள்ளாரையும் இருக்கிறதா அவரோட சுபாவம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்திலையும் சாந்தோக்கியத்திலையும் வருது. தைத்திரியத்தை சொல்லுது அவர் ஆசை கொண்டார். ஒருத்தர் தான் இருந்தார், இந்த ஜெகத்தெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பகவான் மட்டும்தான் இருக்கார். சதைவ சோமிய இதமக்கிற ஆசி ஏக்கமேவ அத்விதீயம். இந்த உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யார் இருந்தா, நம்ம தூக்கத்துல போய் பாருங்க, யார் இருந்தா, நான் சுகமா தூங்கினேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப வேற யார் இருந்தா, நான் மட்டும்தான் இருந்தேன். இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி, சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தத்துவம், சத்தத்துவம் மட்டும்தான் இருந்துச்சு, பகவான். வெறும் பகவான் மட்டும் நானா இருந்தார், வேற எதுவுமே இல்லை அங்க. அதுக்கப்புறம் வேக்கப் ஆகும்போது அது என்ன பண்ணிச்சுன்னா தன்னோட மாயையோட சேர்ந்து ஒரு சங்கல்பம் பண்ணிச்சான், நான் அகம் பகுஸ்யாம் பிரஜாயேதி, நான் பலவாக ஆவேன் அப்படின்னு. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா சச்ச த்யச்ச அபவத். அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் நமக்கு இருப்பா தெரியற சத்து அசத்துன்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத்தங்களா அதுவே ஆயிட்டு. எதெல்லாம் நாம ரூபங்களோட இருக்கு அதுவும் நாமரூபங்கள் இல்லாத வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்களாகும். வாயு ரூபம் இல்லை, ஆகாசம் ரூபம் இல்லை, அதுக்கு பேரு தியத்துன்னு பேர். சத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருத்திவி, ஜலம், அக்னி. அப்போ சத்து தியத்து இந்த எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஆயிற்று. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பெரிய காரியம் பண்ணுச்சு. அந்த பரமாத்மா என்ன பண்ணானா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூப வியாக்கரவாணி. அந்த பரமாத்மா என்ன பண்ணாருன்னா படைச்ச எல்லாரும் ஜடமா இருந்துச்சு, எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் உட்புகுந்தார், பிரவேசம் பண்ணினார். பிரவேசம் பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா கொசு சரீரத்துக்குள்ளார போய் நான் கொசு அப்படின்னு ஆனார். நான் வந்து சிங்க சரீரத்துக்குள்ளார புகுந்து நான் சிங்கம் அப்படின்னு ஆனார். மனுஷ சரீரத்துக்குள்ளார புகுந்து நான் மனுஷன் அப்படின்னு ஆனார். தேவ சரீரத்துல புகுந்து நான் தேவன் அப்படின்னு ஆனார். ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளாரையும் அவரே புகுந்து அந்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு ஆனார். அப்ப எல்லா தேகத்திலையும் யார் இருக்கா, சுவாமிதான் இருக்கா. அதான் அவரோட சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட சுபாவமே எல்லாத்தோட அந்த கரணத்திலையும் சுத்த சுபாவமா இருக்கிறது. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்த சுபாவகா விசுத்த அந்த கரணே இது. எந்த அந்த கரணத்துல, அதனாலதான் நம்ம சொல்லுவோம் புத்தி சத்துவம், புத்தி சத்துவம்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டே இருக்கோம் யோக சூத்திரத்துல இருந்து எல்லாத்துலயும். புத்தி சத்துவம் அப்படின்னா அவர் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுண பிரதானமா இருக்கிற இந்த புத்தி.
மற்ற இடங்கள்லாம் சத்துவ குணம் கம்மி. இந்த புத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிருதயம் சொல்லலாம், புத்தின்னு சொல்லலாம். ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா விசுத்த அந்த கரணே இது, விசுத்தமான ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ரேம்ல இல்ல. பிரகாசம் எங்க இருக்குன்னா இந்த ஃப்ரேம்ல வந்து ரிஃப்ளெக்ஷன் கம்மி. அப்ப எங்க இருக்க இந்த சர்ஃபேஸ்ல நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ அதே மாதிரி நம்ம இங்க லோகத்துல இருக்கிற எல்லாத்துலயும் பகவான் தான் இருக்கார், சர்வ வியாபகமா பிரம்மமா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடியில இருக்கிற மாதிரி நம்முடைய புத்தியில இருக்கார். இந்த புத்தி எப்படிப்பட்டது? இந்த கண்ணாடி மாதிரி நல்லா ரிஃப்ளெக்ட் பண்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா விசுத்தமான அந்த கரணத்துல சுத்த சுபாவத்தை உடையவரா, அந்தராத்ம சுபாவத்தை நான் 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 சொல்றவரா பகவான் வீட்டில் இருக்கின்றார். அதையே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேத சங்கீதா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. ரிக்வேத சங்கீதாத்தோட மந்திரம் இருக்கு, அகஸ்ட கிருஷ்ணம் அகர அர்ஜுனம் ச. அகக அப்படின்னு என்ன அர்த்தம்னா பகல் பொழுதுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க பிரைட்டா இருக்க பகல் பொழுது, வெளியில பார்த்தா சூரிய பிரகாசம் நல்லா பிரைட்டா. என்ன பிரகாசம் எப்படி இருக்கு? வெள்ளையா இருக்கு. பிரகாசத்தோட கலர் என்னது? வெள்ளை, வெள்ளையா பிரகாசமா இருக்கு. இதுதான் கிருஷ்ணனோட அகஸ்ட கிருஷ்ணன். கிருஷ்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணன் வந்து வெண்மையா இருக்கின்றான், பிரகாசமா இருக்கான். பரம்பாவம் அஜானந்தக மாமு அபுத்தய அப்படின்ற அல்ப புத்தி உடையவர்கள் என்னோட பரம்பாவத்தை அறியறதில்லை. கிருஷ்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லாங்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க ஒரு கிருஷ்ணர் இல்ல. கிருஷ்ணரோட வந்து பாத்தீங்கன்னா பரம்பாவம்னு ஒண்ணு இருக்கு, நிர்குண நிராகாரம். எப்படிப்பட்டது? வெறும் பிரகாசம், பகல் பொழுதுல இருக்கிற பிரகாசம் மாதிரி. அதே மாதிரி அகம் அர்ஜுனம் அர்ஜுனம் ச, அகர் அர்ஜுனம் ச. அதே மாதிரி இந்த அர்ஜுனனும் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா சுத்த அந்த கர்ணத்தை உடையவன். நம்ம அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா நிமித்த மாத்திரமா நமக்கு இந்த கீதை உபதேசம் பண்றதுக்காக ஒரு கேரக்டரா வந்திருக்கான். வாஸ்தவத்துல நரநாராயணர்களா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர்கள் 2 பேரும் இணை பிரியாத தபஸ்விகளா இருந்தவங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனனும் கூட அந்த கர்ணம் சுத்தமானவன், எந்த கள்ளங்கப்படம் இல்லாதவன், ரொம்ப சரள சுபாவத்தை உடையவன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவனும் இந்த சுபாவத்தை உடையவன். இது தரிசனா இவ்வாறு காட்டப்பட்டது. சரி, அந்த கரணத்துல சுவாமி என்ன பண்றாரு? திஷ்டதி இது ஆக பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரணத்துல பகவான் இருக்கின்றார் சொல்லப்படுது. அதான் ஆச்சரியர் சொல்றார். சரி, உள்ள இருந்துகிட்டு என்ன பண்றார் கேள்வி வருது. திஷ்டதி அப்படின்னா வீட்டில் இருக்கின்றார். ஒவ்வொரு ஜீவராசியோட ஹிருதயத்திலையும் அந்த உள்ள இருக்கிற சுபாவத்தை உடைய பகவான் உள்ள வந்து வெறும் சுத்தமா ஸ்புரண மாத்திரமா இருக்கார். பகவான் அறியணும்னா என்ன அர்த்தம்? அஸ்மி, இவ்வளவுதான். அஸ்தித்யேவ உபலப்தவ்யக. பகவான் அறியணும்னா வெளியில இருக்கு அப்படிதான் அறியணும். நாமரூபம்னா ஜெகத்து, நாமரூபத்தை எடுத்துட்டு இருக்குன்னு மட்டும்தான் பகவான் அறியணும். அதே நம்ம ஹிருதயத்துல அறியணும் அப்படின்னா அதே விஷயம் வெளியில இருக்கிறது எது இருக்கோ அதுதான் உள்ள வந்து இருக்கின்றேன் அப்படின்னு இருக்க. என்னவா இருக்க? பரமஹம்சானந்தமா இருக்கன்னா போச்சு எல்லாம் போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருப்பா இருக்கார், வெறும் எக்ஸிஸ்டன்ஸா, வெறும் ஸ்புரணமா பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கார். சரி, உள்ள இருந்துட்டு அவர் என்ன பண்றார்? பிரமணம் காரையல். அவர் உள்ள இருந்துட்டு என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் சுத்தி வைக்கின்றார். காரையன் அப்படின்னா எல்லாத்தையும் சுத்த வைக்கின்றார். எதை வச்சுக்கிட்ட? மாயையினார் சுத்த வைக்கிறார். அவர் டைரக்டா சுத்துறது இல்ல, சுத்த வைக்கின்றார். அப்ப என்னது? சர்வபூதானி, எல்லா ஜீவராசிகளையும் எப்படி? யந்திரா ஆரூடானி. யந்திராரூடானின்னு என்ன அர்த்தம்? யந்திரம்னா இந்த இடத்துல இப்ப ஜாயிண்ட் வில் நம்ம சொல்றோம்ல, ரங்கராட்டனம் ஜாயிண்ட் வில் நம்ம சொல்றோம்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா யந்திர ஆரூடானி. யந்திராணினா மிஷின். அந்த மிஷின்ல ஏறி உட்கார்ந்த ஆரூடானி, ஏறி உட்கார்ந்த அதிஷ்டிதானி இவ இது இவ சப்தகா திர திரஷ்டவ்யா. யந்திரத்துலனா யந்திரம் அர்த்தம் எடுக்காதீங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டாந்தம் ஏகபக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஜாயிண்ட் வீல்னா இன்னும் சாமி இந்த சம்சாரம் ஜாயிண்ட் வீலா சாமின்னு கேட்டுறாருங்க. ஜாயிண்ட் வீல் மாதிரி, ரங்கராட்டின மாதிரி. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குதிரை வண்டி குதிரையா பண்ணி வச்சிருப்பாங்க, ரவுண்டா வச்சிருப்பாங்க. ஒரு 8 குதிரை 7 குதிரை இருக்கும். குழந்தைங்க தூக்கி அதுல உட்கார வச்சோம் அப்படின்னா அந்த கீழே இருந்து சுத்திரம் வந்து சுத்தி விடுவான். அது அப்படியே சுத்தி வரும் உங்களுக்கு.
இப்பெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிராமத்துல போனா இருக்குமா இருக்கும், நம்மளாம் பார்த்து வருஷங்கள் ஆயிடுச்சு. இருக்கு. ஆமா, இல்ல கீழே சுத்துறது திருவிழால இருக்கும் கீழே. ஆமா, குதிரை குதிரையா இருக்கும், குதிரைக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருப்போம். குதிரையில வேற வேற. ஆமா ஆமா, சின்னதா இருக்கும், ஜாயிண்ட் வீல் கீழே சுத்துறதா இருக்கும். அப்போ அதுல ஏறி உட்கார்ந்துகிட்டு அது மாதிரி அப்படின்னு அர்த்தம் பண்ணிங்க. இந்த சம்சாரமே ஒரு ஜாயிண்ட் வீல் மாதிரி, ஒரு இது மாதிரி, ரங்கராட்டின மாதிரி அப்படின்னு வச்சுக்கிட்டு இவ திரஷ்டவியாக போலன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். உடனே வந்து பாத்தீங்கன்னா சுவாமி இது என்ன சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் வீலா சாமின்னு கேட்டுறாதீங்க. ஜாயிண்ட் வீல் மாதிரி அப்படின்னு பாத்துக்கணும். யதா தாரு கிருத புருஷாதீனி யந்திராரூடானி, எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டோன்னு வச்சுங்க. நம்ம அந்த பொம்மைக்கு குதிரை பொம்மை, யானை பொம்மை, விதவிதமான பொம்மைகள் இருக்கும். அதுல ஏறி மனுஷங்களை உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா கீழே இருந்து சுத்துற ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவான், சுத்துவான். தாரு கிருத்தனா, தாருனா மரத்தாலான பொம்மைகள். அந்த பொம்மைகள்ல புருஷாதீனி யந்திராரூடானி, அதுல ஏறி உட்கார்ந்த குழந்தைங்கள்லாம் ஏறி உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுங்க. அப்ப என்ன பண்றான், ஒருத்தன் கீழே இருந்து வந்து பாத்தீங்கன்னா சுத்துறான். மாயையா சத்மனா பிராமையல், வெளியில ஆப்ரேட்டர் நமக்கு தெரியறான். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இருப்பான், அதை வந்து சுத்தி சுத்தி விடுவான். அதே இப்ப ஜாயிண்ட் வீலா இருந்தா ஒரு பட்டனை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒருத்தன் இருப்பான், ஸ்லோ பண்றதுக்கு இது பண்றதுக்கு லீவர் ஒண்ணு இருக்கும், அதெல்லாம் வச்சு பண்ணுவான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியல, ஆப்ரேட்டர் கண்ணுக்கே தெரியல. எதை வச்சு ஆப்ரேட் பண்றான், மாயையா, மாயையினால ஆப்ரேட் பண்றான். சத்மனா, சத்மனான்றதுக்கும் மாயினால ரெண்டு ஒண்ணு. கண்ணுக்கு தெரியாத மாயினால் பிராமையன் திஷ்டதி, எல்லாத்தையும் சுத்திக்கிட்டே உள்ள வந்து பாத்தீங்கன்னா எதையும் பண்ணாம இருக்கான். எல்லாத்தையும் சுத்துறான் வெறும் எக்ஸிஸ்டன்ஸ்னால, சந்நிதி மாத்திரத்துல. ஆனா அவன் என்பது எப்படி இருக்கான், இருக்கான். கரண்ட் எப்படி இருக்கு, கரண்ட் எதையும் பண்றது இல்ல, ஆனா ஃபேனை ஓட வைக்குது, லைட்டை எரிய வைக்குது, எல்லாம் பண்ணுது. அதே மாதிரி உள்ள பரமாத்மா வெறும் சந்நிதி மாத்திரமா இருக்கின்றான், எல்லாத்தையும் சுத்திக்கிட்டு. இது சம்பந்தா, இந்த விதமா சம்பந்தம். சாமி இப்ப என்ன பண்றது, இந்த யந்திரத்துல இருந்து கீழே இறங்கணும், எனக்கு தலை சுத்துது, போதும் நான் மூச்சு முட்டுது சாமி, எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தேன்னு தெரியல. யாருக்கும் விவேகமே வர மாட்டேங்குது, இல்ல இது போதுன்னே தோண மாட்டேங்குது. என்ன பகவான் என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் சாமி விட்டுரு சாமி. நான் இந்த ரொம்ப பாவர்ட்டியில இருக்கிற ஜனங்களோட நிறைய நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னோட வேலையா தான் நான் பாக்குறேன். இந்த உலகத்துல எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா பகவானை சரணாகதி பண்றாங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டா கூட ஒரு சுவாமியை வந்து சரணாகதி பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. நான் வந்து பாத்தீங்கன்னா போன வழியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வயசானவங்க நிறைய, நான் சொல்லுவேன், நான் 2-3 பேர்ட்ட சொல்லிட்டு வந்தேன். போய் நேரா போய் கோபுரத்து வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு நமசிவாய் 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 மட்டும் சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் பண்றேன், ஒதுங்கவே மாட்டானே. அவன் கஷ்டப்படுறான், உடம்பு வந்து பாத்தீங்கன்னா போச்சு, எல்லாம் போச்சு. அப்பவாவது பகவானை போய் சரணாகதி பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் வர மாட்டேங்குது வயசான காலத்துல. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா வெளியில தெரிய மாட்டேங்குது பகவான் உள்ள இருக்காருன்றது யாருக்கும் தெரியல. மாயையினால வந்து பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்டிருக்காரு, நமக்கு யாருக்கும் தெரியல உள்ள இருக்காரு அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி, சரணாகதி பண்ணணும். முக்கியமான ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார் 62. தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் ப்ராப்ஸ்யசி சாஸ்வதம். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் ப்ராப்ஸ்யசி சாஸ்வதம். தமேவ சரணம் கச்ச, யாரு முதல்ல என்ன பண்ணணும், ஒரு நாம ரூபத்தை எடுத்துக்கணும். நாம ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணணும். அப்புறம் நமக்கு நல்லா புரியணும், வாசனை இயக்குது. அதுக்கப்புறம் வாசனைக்கு பின்னாடி சுவாமி இருக்கார், ஈஸ்வரனா மாயையோட சேர்ந்து சுவாமி இருக்கார். அதுக்கப்புறம் மாயையை நீக்கிட்டீங்க அப்படின்னா அவர் தான் எனக்குள்ளார வெறும் நானா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ஸ்டெப்ஸ் போகணும். முதல்ல சகுன பக்தி ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்குண பக்திக்கு போகலாம். சகுன பக்தினால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சரணாகதி பண்ணணும். எல்லா டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, அவ்வையார் சொன்ன மாதிரி கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணாம்.
கோயிலுக்கு போகணும். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஒரு சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு சின்ன கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுக்குறோம். டெய்லி சாமி எனக்கு தெரியாது சாமி நீதான் பண்ற சாமி, வெளில போய் கையெடுத்து கும்பிட்டு ஒரு நமஸ்காரத்தை போட்டு நீதான் சாமி பண்ண போறேன், இன்னைக்கு காலையில இருந்து நான் என்னெல்லாம் பண்றேனோ அது ராத்திரி வரைக்கும் அதெல்லாத்துக்கும் பின்னாடி நீதான் சாமி இருக்க, நான் இல்லை சாமி அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்பவும் முடிஞ்சா சாயந்தரமும் போகணும், சாயந்தரமும் போயிட்டு என்ன பண்ணணும், இது வரைக்கும் காலையில இருந்து என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நீதான் சாமி, நான் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை சாமி அப்படின்னு ஒரு ஒப்பு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்து நம்மளுடைய கர்த்தவியத்தை எல்லாத்தையும் கர்த்தத்துவத்தை எல்லாத்தையும் தூக்கி ஒருத்தர் மேல போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். டெய்லி பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகுனத்துக்கு மேல ஏற்றி 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 இதை வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுகிரகம் கிடைக்கும். ஆச்சரியர் சொல்றாரு தம் ஏவ ஹே பாரதன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, பாரதன்னு வார்த்தை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதன்றதுக்கு அர்த்தமே என்ன அர்த்தம், பாரத அப்படின்னா பானா பிரகாசம் சைத்தன்யம், சைத்தன்யத்தில் மகிழ்வாயாக அப்படின்னு ஆரம்பிக்கிற. நீ வந்து நாமரூபத்துல மகிழாத, ஈஸ்வரன் என்னவா இருக்கார், உள்ள வந்து ஸ்புரணமா இருக்கார், அகமாத்மா குடாகேசகர், உள்ள ஆத்மாவா இருக்கார் பகவான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தம் ஏவ, தம்னா அவனையே, அந்த பகவானையே உள்ள அந்தர்யாமியா இருக்கிற பகவானையே என்ன பண்ணணும், சரணம் கச்ச, சரணாகதி அடைவாயாக. சரணாகதி அடையணும் என்ன அர்த்தம், ஸ்தூலத்திலிருந்து லாஸ்ட்ல போகணும். ஏஷதா ஆத்மா அந்தர்யாமி அமிர்தக, உன்னுடைய ஆத்மா அவர்தான், உன்னுடைய பிம்பம் அவர்தான், நீ அவர்தான், நீ வேற அவர் வேற இல்லை. அனன்ய பக்தி பண்றது. நான் இல்ல சாமி, நான் இல்ல சாமி, நீதான் சாமி இருக்க, நீதான் சாமி இருக்க, நீ மட்டும்தான் சாமி இருக்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சரணம் கச்ச, பகவானையே வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்ணணும். நான் 66ல சரணாகதியை பத்தி பேசுறேன், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டா வச்சுக்கிறேன். அப்போ சரணம் கச்ச, அவரையே சரணாகதி செய்வாயாக. சர்வபாவேன பாரத, எல்லா பாவத்தினாலும். பாவம்ன்றதுக்கு அர்த்தம் நான் இங்க வேற அர்த்தம் எடுக்க போறேன், 66ல வேற அர்த்தம் எடுக்க போறேன். சர்வபாவேன பாரதன்றதுக்கு அர்த்தம் காயா வாச்சா மனசா, இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம என்ன பண்றோம், கர்மா பண்றோம். காயத்தினால உடம்பால காரியம் பண்றோம், இந்த வாக்குனால பேசுற காரியம் பண்றோம், ஸ்தோத்திர பாராயணங்கள்லாம் பண்றோம், மனசுனால சிந்திக்கிறோம், எண்ணறோம், நல்லது கெட்டது எல்லாத்தையும் எண்ணறோம், தியானம் பண்றோம், ஜபம் பண்றோம், எல்லாம் பண்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணனால சுவாசிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து புத்தியினால சிந்திக்கிறோம். இது எல்லா காரியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சர்வபாவேன தம் ஏவ சரணம் கச்ச, எல்லா பாவத்திலும் அப்படின்னு என்ன அர்த்தம், என்னுடைய காயா வாச்சா மனசா புத்தியா 3 காரியம், அப்புறம் புத்தியில அறிவு, அப்புறம் பிராணன்ல சுவாசம், இது எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவன்தான் செய்கின்றான், நான் செய்யவில்லை அப்படின்னு எல்லாத்திலையும் அவனையே சரணாகதி அடைவாயாக. அப்படி பண்றதுனால என்னது, அதான் நம்ம சொல்றோம், ஏதாவது ஒரு கர்மா புண்ணிய கர்மா பண்றது போது மட்டும் காயன வாச்சா மனசேந்திரியவா சொல்லக்கூடாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியம் நமக்கு ஒரு ஆட்டோவா நமக்கு ஒரு நடந்துகிட்டே இருக்கணும். சிஸ்டத்துல உட்கார்றவங்க என்ன பண்ணுவோம், லேப்டாப்ல ஆப்ரேட் பண்றவங்க இப்போ வந்து ஆட்டோ சேவ் வந்துருச்சு. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம், கண்ட்ரோல் எஸ் வந்து பாத்தீங்கன்னா சேவை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கட்டை விரல் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோவா பண்ணிக்கிட்டே இருக்கும், டைப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆட்டோவா வந்து பாத்தீங்கன்னா சேவுக்கு போயிட்டே இருக்கும், சேவ் பட்டன் தட்டிக்கிட்டே இருக்கும். இந்த கட்டை விரல் ஆட்டோவா போயிட்டே இருக்கும் சேவ். இதே மாதிரி இப்ப ஆட்டோ சேவ் வந்துருச்சு, ஒன்றும் தேவையில்லை, சேவிங்கே கொடுக்கவே இல்லை, பாட்டுக்கு ஒன்றே சேவ் ஆகிட்டு இருக்கு. அப்ப முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தோமோ ஆட்டோவா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா காரியத்துக்கு பின்னாடியும் நினைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கணும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா SMS சுவாமிக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கணும், மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். நான் பண்ணல சுவாமி, நீதான் பண்ற, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீதான் பண்ற, நீதான் பேசுற, நீதான் காரியம் பண்ற, நீதான் நினைக்கிற, நீதான் சுவாசிக்கிற, நீதான் கண்ணை அமைக்கிற, எல்லாத்தையும் நீதான் பண்றன்னு திரும்ப 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 இந்த பாவனையை உள்ளுக்குள்ளார கொண்டுட்டு வரணும். அப்ப என்ன ஆகுது, நான் பண்றேன்ற எண்ணம் மெதுவா 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 கம்மியாயிட்டே போகும். நான் பண்ணவில்லை நீதான் பண்ற அப்படின்னு கொண்டு வர தத்து பிரசாதாத். சுவாமியை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி 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 சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க.
கண்ணுக்கு தெரியாத அந்த பரமாத்மாவை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உணர ஆரம்பிச்சிருங்க. தத்து பிரசாதாத், அவருடைய பிரசாதத்தினால். தத்து பிரசாதம்னா அந்த பகவானுடைய அந்தர்யாமியினுடைய பிரசாதத்தினால. சங்கு சக்கரம் கதாதாரிலாம் வரமாட்டேன், அதெல்லாம் நம்ம பிடிச்சிட்டு மேலே ஏறுறதுக்காக. உள்ள இருக்கிறவர் எப்படி இருப்பார் அப்படின்னா நிர்குண நிராகாரம், வெறும் ஸ்புரண மாத்திரமா இருக்கிறவர், எல்லா தாட்டையும் அறிகின்றவர். இப்ப நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் அறிவார். அப்படி அறிஞ்சுக்கிட்டு இருக்கிற அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், அவருடைய பிரசாதத்தை ஒண்ணு கொடுக்கிறார். பிரசாதம் என்ன அப்படின்னா பராம் சாந்தி. பிரசாதம் கிடைக்கிறது. பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயம். வைராக்கியம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பரிபூரணமா இந்த மொத்த ஜெகத்திலையும் ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறார். அதான் பிரசாதம். அந்த பிரசாதம் என்ன பண்ணும், மனசாந்தியை கொடுக்கும். ஒரு பிரசாதம்ன்ற வைராக்கியத்தை சாப்பிட்டோன வைராக்கியம் உள்ள வந்துடும். மீராபாய் மாதிரி, பக்த மகான்கள் மாதிரி, நாயன்மார்கள் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லயிச்சு போயிருப்பாங்க சுவாமியின் இடத்துல. எங்க உள்ளேயே உள்ள சுவாமிகிட்ட போய் இந்த ஜீவத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனா இருக்கிறவன் பிம்பமா இருக்கிற சுவாமிகிட்டயே லயிச்சு போயிடுவான். வெளியில என்ன நடந்தாலும் அதை பத்தி அக்கறையே இல்லாம போயிடு. ஏன்னா போய் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில பரிபூர்ண வைராக்கியம் வந்துடும். வைராக்கியம் வர 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 மனசாந்தி உங்களுக்கு அதிகமாயிட்டே போகும். அந்த மனசாந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் பிரசாதம். பிரசாதத்தோட பலன் மனசாந்தி. இந்த மனசாந்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா பெருசா அன்லிமிட்டா ஆகும்போது அந்த மனசாந்திக்கு பேர் தான் மோட்சம்னு பேர். அந்த சாந்தின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை, மோட்சத்தை, ஆத்மஸ்வரூபத்தை, நிஷ்டையை என்ன பண்றான், சாஸ்வதம் பிராப்சியசி. அந்த ஸ்தானம் எப்படிப்பட்டது, சாஸ்வதம், நித்தியமா இருக்கிறது, பிரம்மஸ்வரூபம், பரமபதம் அப்படின்னு பேரு. அந்த பரமபதத்தையே, எங்க பரமபதம் இருக்கு, எனக்குள்ளார. இந்த பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா பிம்பத்தையே அடைந்து நம்ம டெய்லி தூக்கத்துல அடையிறோம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சதா சம்பன்னோ ததா பவதி. டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்தானத்தை அடையிறோம், சுவாமியோட ஒன்று அடையிறோம். ஆனா காலையில வேக்கப் ஆயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பர்மனண்டா வந்து பாத்தீங்கன்னா சுவாமியவே அடைதல், அதான் பரமபதம், அதுதான் பரம சாந்தின்னு பேரு. சாந்தியோட முடிவு, அன்லிமிட்டா இருக்கக்கூடிய சாந்தி, சாஸ்வதமான அந்த பதவியை அடைகின்றான். பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்தை சொல்றார், தம் ஏவ. தம் ஏவனா அவனையே. அவனையேன்னு அர்த்தம் ஈஸ்வரம், சரணம், ஆசிரியம். அந்த ஈஸ்வரனையே, அந்த ஈஸ்வரனையே சரணம்னு அர்த்தம், சார்ந்தவனாயிரு, ஆசிரியம் பண்ணு. எப்ப பார்த்தாலும் கொண்டு இந்த அம்மா கொண்டுலாம் இருப்பாங்க. அம்மா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பசங்க இந்த சின்ன ஒரு 3 வயசுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும், 3-2 வயசு, அம்மாவோட முந்தியை பிடிச்சுக்கிட்டே பின்னாடி இருக்கு. அம்மாவை விட்டு விலகவே விளையாட அந்த குழந்தை. எங்க போனாலும் அந்த முந்தியை பிடிச்சுக்கிட்டே போறது. காலில் இடையிலுமோ நமக்கு பயமா இருக்கும். அம்மா வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் சுத்தி சுத்தி குழந்தையும் பின்னாடியே வந்துட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் ஒவ்வொரு அம்மா கொண்டு இருக்கும். எந்த காலத்தையும் அம்மாவை புரியாது. அது மாதிரி சுவாமியவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி கொண்டா மாறிடணும். சுவாமியை பிரியவே கூடாது. ஆசிரியம் சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு நினைப்பு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு நினைப்பு போயிட்டே இருக்கும். நான் ஸ்டாப்பா வந்து பாத்தீங்கன்னா சமயம் விவகாரம் பண்ணணும், உள்ளுக்குள்ளார ஒரு நினைப்பு, விவகாரம் பண்ணணும், ஒரு உள்ள நினைப்பு. நான் பேசிட்டு இருக்கேன்ல, பேசிக்கிட்டு இருக்கும் போதே உள்ள ஒரு நினைப்பு ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆசிரியம் பண்ணிக்கிட்டு சம்சார அர்த்திஹரணம். எதுக்காக? ஒரேதான், எனக்கு வெளியில இருக்கிறது எதுவும் வேணாம் சார், எனக்கு ஒன்றும் வேணாம். முமுட்சு தானே. முமுட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு சுவாமி கொடுத்துருவார். சுத்திக்கிட்டே இருக்கும், கோடிக்கணக்கான ஜென்மங்களா சுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம கேட்டதெல்லாம் பகவான் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சம்சார ஆர்த்திஹரணம். ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி நம்ம சொல்லிருக்கோம் பாத்தீங்கன்னா. ஆர்த்த பக்தின்னு என்ன அர்த்தம், துக்கிகள் படுற பக்தி, துக்கிகள் பண்ற பக்தி. இப்ப நம்ம என்ன துக்கத்துல இருக்கோம், சம்சார துக்கம். சம்சாரம்னு அர்த்தம் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், சாமிகிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை தான் பண்ணணும். சாமி பிறக்க வேணாம் சாமி, போதும் சாமி, போதும் சாமி, விட்டு சாமி, போதும் சாமி, விட்டு சாமி. ஒரே பிரார்த்தனையை தவிர்த்து நீங்க ஏதாவது பிரார்த்தனை பண்றீங்கன்னா உங்களுக்கு நீங்களே விஷம் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க எதையாவது கேட்குறீங்க அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளவு உயர்ந்ததை கேட்டாலும் சரி, நீங்க எதை கேட்டாலும் நீங்க உங்களோட அடுத்த பர்த்துக்கு, அடுத்த பிறவிக்கு வந்து பாத்தீங்கன்னா விதைய நீங்களே போடுறீங்கன்னு அர்த்தம்.
அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சுவாமி இந்த சம்சாரமே வேணாம், இந்த சம்சார துக்கமே வேணாம், பிறவி வேண்டாம், பிறத்தலும் இறத்தலும் வேணவே வேணாம் அப்படின்னு ஆசைப்படுறவனா, சம்சார துக்கத்தை ஹரணம், அப்படி ஹரணார்த்தம்னு அர்த்தம், நாசம் பண்றதுக்கு விருப்பம் உள்ளவனாக உள்ள இருக்கிற ஈஸ்வரனையே சரணாகதி பண்ணு. கச்ச ஆசிரயம் கச்ச, அவனையே சார்ந்தவனாக இருப்பாயாக. எப்படி? சர்வபாவேன சரணடைவாய். எப்படி? அவனையே சர்வபாவத்தினாலும். சர்வபாவம் அர்த்தம் ஹே பாரத, சர்வாத்மனா. பகவான் தான் பாத்தீங்கன்னா சர்வாத்மாவா இருக்கார். இத வேதாந்தம் படிக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம 55வது ஸ்லோகம் படிச்சோம்ல, என்ன அப்படின்னா, யாவானஸ்சாஸ்மி தத்வதா பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஸ்ச அஸ்மி தத்வதா. பகவான் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமரூபங்களாவும் அவர் தான் ஆயிருக்கார். அதே நேரத்தில் இந்த நாமரூபங்களை விலக்கிட்டு அவர் தான் நானா இருக்கார், ஆத்மாவா. ரெண்டு விதத்தை தெரியணும். சர்வ நாமரூபங்களும் பகவான் தான், மாயையினால எல்லா நாமரூபங்களாவும் அவர்தான் ஆயிருக்கார், தெரிகிறார். எல்லா நாமரூபங்களையும் விட்ட பிறகு வெறும் சுத்த நிர்குண நிராகாரமா சுவாமி தான் இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறியணும். அப்ப நம்ம பாக்குறது கேட்கறது எல்லாம் பாத்தீங்கன்னா என்னது, பிரம்மத்தை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. அதனால்தான் பாத்தீங்கன்னா அபரோக்ஷானுபூதியில சொல்லும் போது சொல்லுது, எத்தனை எத்தனை மனோயாத்தி பிரம்மணஸ்தத்திர தரிசனம். எதெல்லாம் நம்ம பாக்குறோமோ, எதையெல்லாம் கேட்கிறோமோ எல்லாம் பிரம்மத்துக்கு அந்நியமா, ஈஸ்வரனுக்கு அந்நியமா, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப சர்வாத்மாவா இருக்கக்கூடிய பகவானையே என்ன பண்ணணும், சரணாகதி பண்ணணும். ஹே பாரத தத்தக. அதனால என்ன ஆகும், தத் பிரசாதாத், அவருடைய பிரசாதத்தினால் என்ன கிடைக்கும், ஈஸ்வர அனுகிரகாத். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு அனுகிரகத்துக்கும் சாபத்துக்குமே வித்தியாசம் தெரிய மாட்டோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஊரு ஃபுல்லா பாத்தீங்கன்னா மகாபெரியவரை பத்தி நிறைய சொல்றாங்க, எனக்கு இப்படி நடந்து போச்சு அப்படி நடந்து போச்சு. குருவோட அனுகிரகம் என்னன்னு யாருக்கும் தெரிய மாட்டேன். குருவோட அனுகிரகம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், துகார அந்தகார, துகாரோ அந்தகாரஸ்து ருகாரஸ்தன் நிவர்த்தகா அந்தகார நிவர்த்தித்வாத் குரு இத்யபிதீயதே. குருன்றதுல குரு பாத்தீங்கன்னா அந்தகாரம், இருட்டு, அஜ்ஞானம்னு பேர். ருகாரம் அப்படின்றது அதை நீக்கக்கூடியதுன்னு அர்த்தம். குருவோட பிரசாதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட வர உபதேசம் தான். அஜ்ஞானத்தை நாசம் பண்ணக்கூடிய உபதேசம் எதுவோ அதுதான் குருவோட அனுகிரகம். நம்ம என்ன நினைச்சிட்டோம், எனக்கு இது நடந்துச்சு, எனக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு பொன் குழந்தை பிறந்துருச்சு, நான் அங்க போனேன், எனக்கு இது நடந்து போச்சு. அதனால ஐயோ மகாபெரியவரோட ஸ்டோரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் எழுதுறாங்க. அவர் இருக்கும் போது ஏதாவது எழுதியிருந்தாலும் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாக்குறாரு. அவர் இருக்கும் போது அவரை பார்க்கவே இல்லை, எவரோ எத்தனையோ பேர் பார்க்கவே இல்லை, பிறந்தே இல்லை. மகாபெரியவர் இருக்கும் போது பிறக்கவே இல்லை. அவன்லாம் உட்காந்து கதை எழுதிக்கிட்டு இருக்கான். எனக்கு அங்க போனோன்னு இப்படி ஆயிப்போச்சு, இங்க போனோன்னு இப்படி ஆயிப்போச்சு, அது செஞ்சாரு இது செஞ்சாரு. இதெல்லாம் சம்சாரம் தானே. யாருக்காவது கொஞ்சமா புத்தி இருக்கா? அனுகிரகம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, தத்து பிரசாதம். ஈஸ்வரனோட அனுகிரகம் என்னது, எனக்கு நிறைய வெல்த்தை கொடுத்தார், எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். எல்லாமே தூங்குனா இல்லையடா, செத்து போனா இல்லாம போயிட போகுது. இதுயா அனுகிரகம் சொல்ற நீ? சுவாமிகிட்ட இருந்து என்ன அனுகிரகம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்சம் தான் அனுகிரகம், வைராக்கியம் தான், பரம ஞானமும் வைராக்கியம் தான் அனுகிரகம். அவருடைய பிரசாதத்தினால என்ன ஆகும், பராம் பிரகிருஷ்டாம் சாந்தி, மிகவும் மேலான சாந்தியானது. அப்படிப்பட்ட சாந்தினா என்னது, உபரதிம், சம்சாரம் ஷட் டவுன் ஆகிறது, எல்லாத்துல இருந்து நிவர்த்தி ஆகிறது. நம்ம பிரவருத்தியை பாத்தீங்கன்னா சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டாரு, அது அனுகிரகம் இல்லப்பா, சாபம். நீ கேட்டதெல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, சாபத்தை கொடுக்குறாரு. நீ கேட்டது சாபத்தை கேட்கிற, நீ எதை கேட்டாலும் அது சாபம் தான். எனக்கு ஒன்னும் வேணாம் சாமி, இந்த சம்சாரம் வேணவே வேணாம்னு சொன்னாதான் அதான் இந்த சம்சாரத்தோட நிவர்த்தி. உபரத்தின்னு பேர். உபரத்தின்னு என்ன அர்த்தம், ஓய்வு. இந்த சம்சாரம் ஓய்வடைதல். அப்படிப்பட்ட அந்த சாந்தியை பாத்தீங்கன்னா நம்ம விஸ்ராந்தியா உட்காருவோம்ல, வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நிறைய பேய் மாதிரி வேலை செஞ்சுட்டு ஆப்பா அப்படின்னு ஒரு ஃபேனை போட்டு அப்படி உட்கார்ந்த ஒரு ஆனந்தமா இருக்குன்னு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு ஃபேனை போட்டு ஆப்பா ஆனந்தமா இருக்கு. அதான் இதே மாதிரி இந்த மொத்த சம்சாரத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அநேக ஜென்மங்கள் எடுத்து.
குரங்குல இருந்து நாயில இருந்து பாத்தீங்க அப்படின்னு வந்துச்சு, குரங்கு வந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குரங்குல இருந்து ஓட ஆரம்பிக்குது. வீடு வீடா திறத்துறாங்க, கல்லை எடுத்து அடிக்கிறாங்க. அது பாவம், அந்த பொழப்பு என்ன பொழப்புனே தெரியல. ஒரு குரங்கா பிறந்தா எவ்வளவு மோசம்னு நினைக்கிறீங்க? குட்டி குரங்குக்கு பிராக்டிஸ் காலையில இருந்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் கல் எடுத்து அடிக்கிறார், ஒருத்தர் இதை அடிக்கிறார். யாரும் இது ஃபீடிங் பண்றவங்களை காட்டணும், அது திருடி திருடி தான் சாப்பிடுறது, அதுக்கு வேலையா போச்சு. பறிச்சு சாப்பிடுறது அதோட வேலையா போச்சு. அப்ப குரங்கா பிறந்தாலும் பக்ஷி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம், ஆஹா பக்ஷிகள்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு. அது காட்டிலும் பெரிய பக்ஷி அதை வந்து அடிக்கிறதுக்கு ஹண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அப்ப தன்னோட உயிர் பயத்துக்காக சகல ஜீவராசிகளும் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. சாந்தியே இல்லை. இப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஜீவிக்கணுமே, எப்படியாவது ஜீவிக்கணும், இறக்கக்கூடாதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓய்வே இல்லை. எல்லா பிறவிகளும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்ற மாணிக்கவாசகர் சுவாமி சொல்ற மாதிரி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். ரொம்ப டயர்ட் ஆயிப்போச்சு சுவாமி, உற்று சுவாமி. மாணிக்கவாசகர் சுவாமி திருவாசகத்துல என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு வேணாம் சாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சம்சார நிவர்த்தி ஆகணும் சுவாமி அப்படின்னு. அப்படிப்பட்ட நிவர்த்தியா இருக்கக்கூடிய ஸ்தானத்தை எது? என்னுடைய ஆத்மஸ்வரூபம். என்னுடைய ஆத்மஸ்வரூபம், என்னுடைய ஆத்மா சுவாமிதான் பரம உபசாந்தி ஸ்தானம், மேலான ஸ்தானம். அவர்தான் விஷ்ணுவோட பரமம் பதம் அப்படின்னு பேரு. மம என்னுடைய விஷ்ணுவா இருக்கிற என்னுடைய பரமபதம், அதை அடைகின்றான். அவாப்சியஸ். அது எப்படிப்பட்டது? சாஸ்வதம், நித்தியம், திரும்ப இந்த பிறவிக்கே வர்றதில்லை. அப்படிப்பட்ட ஸ்தானம் எங்க இருக்கு? நம்முடைய ஹிருதயத்திலேயே இருக்கு. அந்த ஹிருதயத்திலேயே சுவாமி இருக்கார். அதனால சுவாமியை நோக்கி திரும்புறதானுடைய இந்த வெளியில சம்சாரத்தை நோக்கி திரும்பணும், சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். விதவிதமான இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அனந்த கோட்டி பிரம்மாண்டங்கள் இங்கேயே இருக்கு, நமக்கு தெரியாது. இந்த சரீரம் போச்சுன்னா இன்னொரு சரீரம் சுத்திக்கிட்டே இருப்போம். சம்சாரத்துக்கு எல்லையே இல்லை. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல எத்தனை கோட்டி ஜெகத் இருக்குன்னு தெரியாது. நம்ம அதனால்தான் நம்ம சொன்னோம், காக்கபுஜண்ட முனிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமர்கிட்ட கேட்கிறார். ராமர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மாயையை எனக்கு காட்டுங்கன்னு சொல்றாரு. வேணாம் சுவாமி, வேணாம், அது ஒரு நாளை பார்த்து புரிய முடியாதுன்ற. இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு நீங்க உங்களுடைய மிகப்பெரிய பக்தன் நான், நீங்க என்ன பண்ணணும், உங்க மாயையை காட்டுங்க அப்படின்னும் போது சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ராமபிரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மாயையை காட்டுறார். அனந்த கோட்டி பிரம்மாண்டம், எத்தனையோ லட்சங்கள் கோடியில வந்து பாத்தீங்கன்னா பூமி, அதுல எத்தனையோ ஆயிரக்கணக்கான பூமிகள்ல பாலராமரா இருக்கார், பட்டாபிஷேக ராமரா ஆயிரக்கணக்கான பூமிகள்ல இருக்கார், ஆயிரக்கணக்கான பூமிகள்ல வந்து வனவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஆயிரக்கணக்கான பூமிகள்ல யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இவர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அப்ப இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க ராமர் யாரு அப்படின்னு அவரு கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப நாம் பார்க்கிற இத்தனை கோட்டி பிரம்மாண்டங்கள், இத்தனை கோட்டி பூமிகள், ஒவ்வொன்றுத்துலயும் ஒண்ணுத்துல கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு, ஒண்ணுத்துல ஆயிரக்கணக்கான பூமிகள்ல கலியுகம் போயிட்டு இருக்கு, ஆயிரக்கணக்கான பூமிகள்ல துவாபர யுகம் போயிட்டு இருக்கு, ஆயிரக்கணக்கான பூமிகளை திரேதாயுகம் போயிட்டு இருக்கு, ஆயிரக்கணக்கான பூமியில சதுர்யுகம் போயிட்டு இருக்கு, சத்தியுகம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி பிரமிச்சு போயிடும். நம்ம இப்ப எங்க நிக்கிறோம், எந்த பிரம்மாண்டத்துல எந்த பூமியில நிக்கிறோம்னு அவருக்கு தெரியாம போச்சு. எனக்கு முன்னாடி நிக்கிற பிராமன் யாரு அப்படின்னு. அப்போ ஒரு க்ஷணம் என்ன காக்க புஜத்தை பார்த்தீரா என்னுடைய மாயை அப்படின்னு. சாமி ஒண்ணுமே புரியல, அதான் பார்க்கவே பார்க்காது. அப்ப என்ன பண்ணா, பேசாம வந்து பாத்தீங்கன்னா என்னையே சரணாகதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதேதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதுலயும் வந்து சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அனந்த கோட்டி பிரம்மாண்டத்துக்குள்ளார இருந்தோம் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு பூமி தான் அப்படின்னு. ஒரு பூமி இல்ல, அனந்த கோட்டி பிரம்மாண்டம், அனந்த கோட்டி பிரம்மாக்கள். ஒவ்வொரு பிரம்மாண்டத்தையும் படைக்கக்கூடிய பிரம்மாக்கள் அநேகம், இந்திரன் அநேகம், எல்லாத்தையும் சூரியன் அநேகம், சந்திரன் அநேகம். இதை பத்தி நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எதையாவது ஆசைப்பட்டீங்க, இது வஸ்து இல்லவே இல்லை. இப்ப இருக்க நிறைய குவாண்டம் பிசிக்ஸ்ல நிறைய வந்துகிட்டு இருக்கு, வஸ்துக்கள் இல்லவே இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. இப்பெல்லாம் வந்து நம்ம கூட்டி பார்க்கணும், இதெல்லாம் வாஸ்தவத்துல இல்லவே இல்லை, இருக்கா இல்லையாரு தெரியலன்றா. இப்போ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கேட்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷணம் மாத்திரம் தோன்றி மறையிறது. நீர்க்குமிழ் மாதிரியான வாழ்க்கை, எதையுமே கேட்கக்கூடாது, சுவாமியை மட்டும்தான் கேட்கணும், இந்த சம்சாரத்தை நிவர்த்தியை மட்டும்தான் கேட்கணும். அப்படி கேட்டா அவருடைய பிரசாதத்தினால, சரணாகதியினால்தான் பிரசாதம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் சொல்லியாச்சு. இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு மீதியை பார்க்கணும். இதுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம நாளைக்கு பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. எதையும் கேட்காது. பகவான்கிட்ட ஏதாவது கேட்டீங்கன்னா, பகவான்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா மோட்ச மார்க்கத்துல இருந்து விலகி போயிடுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி சூத்திரத்துல சொல்லும் போதே சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா பக்தி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெறும் காதல் மட்டும்தான் சுவாமியின் இடத்துல உண்டாகும். அமிர்த சுரூபாச்ச. அவர் வந்து அவரோட சுரூபம் என்ன அப்படின்னா அமிர்த சுரூபம். அவரை நீங்க கேட்டா அவரை தான் கேட்கணும் ஒழிய வேற எதையும் கேட்கவே கூடாது. அது அது இல்லாம நீங்க எதையாவது கேட்டீங்க போச்சு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேம ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா தடுத்துரும். நீங்க எதெல்லாம் காமத்தை பண்றீங்களோ நிரோதகா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிரோதஸ்து லோக வேத வியாபார நியாசகம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேம பக்திக்கு நீங்க எதையெல்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்தியை நிரோதம் பண்ணக்கூடிய. ரெண்டு அர்த்தம் எடுப்போம். பக்தியை நிரோதம் பண்ணக்கூடியது காமம். அவனிடத்துல நீங்க காமப்பட்டீங்க அப்படின்னா அது லோக வேத வியாபாரங்கள் எல்லாத்தையும் நிரோதம் பண்ணுவோம். நீங்க பகவான் ஆசைப்பட்டீங்கன்னா லௌகிகமானது வியாபாரம், லௌகிக வியாபாரங்கள் வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் அது நியாசம் பண்ணிடும். உங்களை வந்து பாத்தீங்கன்னா அவனிடத்துல நிக்க வச்சிடும். அதே நேரத்துல பகவான் ஆசைப்படாம லோகத்தை ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா அவரோட அந்த பிரேம பக்தியை வந்து நிரோதம் பண்ணும். அப்ப பிரேம பக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா லௌகிக ஆசைகளை விட்டாதான் முடியும், அவனை அடைய முடியும். இது கிடைச்சா அது கிடைக்காது, அது கிடைச்சா இது கிடைக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எதையுமே கேட்காதீங்க. சுவாமி உன்னோட இச்சா. எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம காமம். ஒன்ன தெரிஞ்சுக்கணும். ஒன்ன தெரிஞ்சா இந்த சம்சாரம் இல்லாம போயிடும். அதனால ஒன்ன தெரியறதுக்காக மட்டும்தான் நான் பக்தி பண்றேன் அப்படின்னு பகவானையே வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுறேன். இந்த ஜென்மத்தையாவது ஆசை ஆரம்பிச்சிருங்க. பகவானுக்கு அறியாம ஒன்னும் நடக்காது. அவர் வந்து பாத்தீங்கன்னா அனன்யா சிந்தையந்தோ நாம் ஏ ஜனா பரியுபாசதே தேசாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் பகாமியம். உங்களோட யோகக்ஷேமத்தை பத்தி ஒன்னும் கஷ்டப்படாது. பகவான் பார்த்துப்பார். அந்த பகவான் பார்த்துப்பார். இறக்குற வரைக்கும் என்ன உண்டோ அதெல்லாம் கர்மத்துல இருக்கிறது நடக்கதான் போகுது. அதனால எதையுமே கேட்காம சுவாமியவே பிரார்த்தனை பண்றது. நீ தான் வேணும், நீ தான் வேணும், எனக்கு வேற எதுவும் வேணும், நீ தான் வேணும். ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். எப்ப நான் உன்னை தெரியறனோ அப்ப நான் இல்லாம போயிடுவேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம்னு பேர். நாராயண.